எனக்கு அப்படி வந்திருக்கு அப்படின்னாங்க. ஓ! நீங்க அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்திருக்கா? சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு கிளாஸ்லயும் நம்ம அப்படியே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா. அது எனக்கு ரொம்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அவங்க வந்துட்டு, அது வந்திருக்கு. இதுதானா அது அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எஸ், எஸ், எஸ் மேடம். ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் எந்த நிலையில இருக்குன்றது நமக்கு தெரியாது. நம்ம வந்து பாக்குறது கண்ணால பாக்குறது இந்த உருவம் மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனா இந்த உருவத்தோட மூல சைத்தன்யம் அந்த ஆன்மா எவ்வளவு அற்புதமானது அப்படின்றது தியானம் பண்ணா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆமா. அவங்க சோ அந்த சொன்னபோது கனெக்ஷன் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஷோ லைட் ஆனாலும் அது வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு கனெக்ஷன் கொடுத்தா தானே எரியும். யா நீங்க எஸ். நிறைய காசு போட்டு அழகா வந்து ஒரு பெரிய லைட் வாங்கிட்டு வந்து மாட்டுறீங்க. கனெக்ஷன் இல்லைன்னா அது வந்து அதுல வெளிச்சம் வருமா? அது அந்த விளக்கு எரியுமா? வராது இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு அழகா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் தான் நம்ம வந்து மெடிடேஷன். அந்த கனெக்ஷன் கொடுக்கும் போதுதான் நம்ம ஒரிஜினாலிட்டி வெளியே வரும், பிரகாசம் வரும். நான் சொல்லிட்டேன். எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம ஈச் அதர் கிரீட் பண்ணிப்போம், கிராட்டிடியூடா இருந்துப்போம்னு சொல்லிட்டு. சோ அவங்க சொல்றாங்க ஈவினிங் பண்ணிக்கலாம், நாங்க கேட்டுட்டு வரோம். அப்புறம் அவங்க எல்லாம் பசங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னாங்க. சரி எல்லாம் ஹாலிடேஸ்ல கூட்டிட்டு வாங்க. சோ அதனாலதான் நான் நீங்க சில்ட்ரன் கிளாஸ் நடத்தும் போது நான் ஜூம்ல ஜாயின் பண்ணலாமான்னு நினைச்சேன். நீங்க எப்படி கண்டக்ட் பண்றீங்கன்னு பாக்குறக்கு. பண்ணிக்கலாமா மேடம்? நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம். பண்ணலாம் பண்ணலாம். ஹாப்பியா பண்ணலாம். பாருங்க, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். நீங்க இப்போ எல்லாரும் பீப்பிள் ரெடியா இருக்காங்கன்னா என்னோட ஜூமுக்கையும் நீங்க அனுப்பலாம். அதுல கனெக்ட் பண்ணி ஆனா கொடுத்துருங்க. பட் நீங்களும் பாத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. ஏன்னா எல்லாரும் எல்லாம் ஒர்க்கிங் விமன் எல்லாம் சாயந்தரம் போயிட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ ஜூம் அப்போ அது என்ன சொல்றாங்க அவங்க, என் குழந்தை சும்மாவே கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் குவைட்டா உட்காந்துப்பான்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே வந்து அந்த பர்பஸ்ஃபுல்லா தான் பொறந்திருப்பாங்க. அந்த பர்பஸ்க்கு ஒரு கனெக்ஷன் தான் இந்த மெடிடேஷன், அவ்வளவுதான். எஸ். அவங்க ஃபேன் இல்லாம இருக்க மாட்டாங்களாமா. எங்களுது அந்த ஃப்ரண்ட்ல ஃபேன் இல்ல. இப்பதான் ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால ஃபேன் இல்ல. 1/2 அன் ஹவர் ஃபேன் இல்லாம எப்படி உட்கார்ந்தனே தெரியல. இல்லாம நான் கொஞ்ச நேரம் உட்கார மாட்டேன் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அது எனக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்தது. ஸோ நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான் மேடம். ஜஸ்ட் நான் நேத்து என்ன அப்படியே என்ன புஷ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். எனக்கு நம்ம போய் கேட்கணுமா? எதுக்கு இவங்க எல்லாம் இந்த மாதிரி நான் தியானம் சொல்லி தரேன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்தது. நேத்து அந்த தயக்கத்தை உடைச்சிட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு 7 மணிக்கு நினைச்சேன், 7:10 அவர் முன்னாடி போய் நின்னுட்டேன். அது விட்டா என்னோட இது மாறிடுமோன்னு. அவரு ஹாப்பியா சொல்லி கொடுங்க. ஏன்னா அவரே இது பண்ணிட்டு இருக்காரு. அது பிரதீப் விஜய் சார் இதுக்கெல்லாம் வந்திருந்தாரு. ஹாப்பியா நீங்க சொல்லி கொடுங்க, நான் லேடிஸ் அனுப்புறேன் லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இது நான் ஷேர் பண்ணேன். நாளைக்கு நாங்க இங்க நம்ம வந்து சொல்லுங்க. நாளைக்கு வாணியம்பாடிக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கோம் மேடம். ஆனா வெயிட் லிஸ்ட்ல தான் இருக்கு டிக்கெட்டு. ஸோ எனக்கு எப்படியும் அங்க போகணும்னு இருக்கு. அப்ப தட்கால்ல போட்டுருங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் நம்பாதீங்க, தட்கால்ல போட்டுருங்க. ஓ, தட்கால் தெரியாதா? இது நாங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணதே கிடையாது. எய்தர் கார்ல போயிடுவோம். ட்ரெயின்ல மேக்ஸிமம் பண்ணதே கிடையாது. தட்கால்னா இப்போ இன்னைக்கு ட்ரெயின்னா இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு போகி எக்ஸ்ட்ராவா வந்து போடுவாங்க. அது 1 ஹவர்ல முடிஞ்சிரும் அந்த டிக்கெட்ஸ். கரெக்டா வந்து ஒரு 10 o'clock அப்படி ஓபன் பண்ணுவாங்க. கடகடகடன்னு அந்த ஒரு போகி எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த போகி டிக்கெட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமா தான் இருக்கும். பட் ஆனா எல்லா ட்ரெயினுக்குமே அன்னைக்கு இன்னைக்கு ட்ரெயின்னா அந்த மார்னிங் தான் அந்த தட்கால் ஓபன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சோ நாளைக்கு புக் பண்ணியாச்சு. ரூம் கூட அங்க புக் பண்ணிட்டேன் வாணியம்பாடியில. ஓகே. இப்ப நாளைக்கு ட்ரெயினா உங்களுக்கு? நாளைக்கு 3 o'clock. அப்ப நாளைக்கு அதே சேம் ட்ரெயின் வந்து நீங்க ஆன்லைன்ல ரெடியா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. 10 o'clock ஓபன் பண்ணதும் ஒரு டிக்கெட் ஈஸியா கிடைச்சு.
2 நானும் ஹஸ்பண்டும் அவர் என்னை கூட்டிட்டு ஈஸியா கிடைச்சிடும். நோ ப்ராப்ளம். பட் ஆனா நீங்க எல்லாமே வந்து ஓப்பன்ல வச்சுக்கோங்க. லேப்டாப் ஆன் பண்ணி அந்த ட்ரெயின் டிக்கெட்ஸ் எங்க புக் பண்ணணும் அதெல்லாம் அந்த பேஜ் எல்லாம் கரெக்ட்டா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் ம். ஓப்பன் பண்ணதும் கடகடன்னு தட்டிட்டீங்கன்னா போயிடும். ஓ! ஓகே, ஓகே. ஓகே மேடம். அது பண்றோம் நாங்க. திரும்பி ஆக்சுவலி வர்றதும் வெயிட்லெஸ் தான். இப்ப ம், ம். எல்லாமே வெயிட்லெஸ்ஸா சரி எப்படியோ போயிரலாம்னு நெனச்சு நாங்க 2 பேர் தானே எப்படியோ மேனேஜ் ஸோ பண்ணிக்கலான்னு. தட்கால் அப்படின்றது அவைலபிள் இருக்கு. நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஓகே. நாளைக்கா நாளன்னைக்கா எனக்கு தெரியல. பார்த்துக்கோங்க எனக்கு. నాలెక్స్ట్ టైం చేతు తత్కాల్ అంటే బిఫోర్ డేనా ఆ రోజు బుక్ చేయాలా డాడీని అడుగు. எனக்கு அது ஞாபகம் இல்ல. சேம் டேக்கு புக் பண்ணணுமா இல்ல பிஃபோர் டே புக் பண்ணுமான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஓகே மேடம். நாளைக்கு எதுக்கும் 10:00 ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பட் அதுக்குள்ள 17 வெயிட் லிஸ்ட்டு. முடிஞ்சாலும் முடிஞ்சிரும் அப்டின்னாங்க. ம். பார்த்துக்கலாம். அப்படி நாளைக்கு அவைலபிளா இல்லன்னா நாளைக்கு எது அவைலபிளா இருக்கோ புக் பண்ணிட்டு நாளன்னைக்கு கூட போயிடலாம் நீங்க. சண்டே ஒரு நாள் தான் மேடம் இவரு ஃப்ரீ. ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அவர வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம போய்க்கலாம். அவரு சரி அந்த ட்ரை இடம் எல்லாம் பண்ணுங்க. பாருங்க. பாருங்க. ட்ரை பண்ணுங்க. ஓகே. எஸ், எஸ். எஸ் ஓகே. மாஸ்டர்ஸ். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. தேங்க் யூ. ராஜேஸ்வரி மேடம் பேசுங்க. சொல்லுங்க மேடம். சவுண்ட் கேட்கல ராஜேஸ்வரி மேடம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் மாஸ்டர்ஸ் பேசுங்க. கணேஷ்குமார் பேசுறீங்களா? உங்க மெடிடேஷன் எப்படி போகுது? என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம்? நட்ராஜன் சார், சங்கீதா மேடம் யாராவது பேசணும். வணக்கம் மாஸ்டர். இப்ப பேசலாம். இப்ப கேக்குதுங்களா மேம்? கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. மேம் இன்னைக்கு நம்ம யோகானந்த பரமஹம்சரோட சமாதி டே, மார்ச் 7. ஓகே ஓகே ஓகே. சொல்ல நினைச்சேன் மேம். இன்னைக்குதான் அவர் 20 டேஸ் அவர் பாடி வெளியில இருந்து அப்படியே இருந்துச்சாமா. ஆ ஆ ஆ ஆ. ம் அந்த தியானத்துக்கு வந்த பிறகுதான் அவருடைய இந்த யோகியும் சுயசரித புக்கே படிக்க ஆரம்பிச்சேன் நான் ஆக்சுவலா. ம் ம் அவர் நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு மார்ச் 7 அப்படின்ட்டு. ம் அவரோட பாடி 20 டேஸ் வெளியிலே வச்சிருந்தாங்களா, கொஞ்சம் கூட அப்படியே இருந்தாராமா. நான் ஆக்சுவலா அவரு ம் சமாதி அவரே கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணி அப்படி ஐய மேல தூக்கி அப்படி சர்வசாதாரணமா படுத்த மாதிரியே தான் அவரே பண்ணிக்கிட்டாராம் எல்லாமே. ம் அதை சொல்ல நினைச்சேன் மேம். அப்புறம் மேம் நான் ஏன் சுவாத்தியாயம் என்னால எடுக்க முடியலன்னா வீக்லி வீக்லி நேட்டிவ் பிளேஸ் போயிடுறேன். அந்த சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock கிளம்பி அப்புறம் நைட்டு சண்டே நைட் தான் வந்துட்டு ஏன் இருக்கேன். அங்க இருந்து கூட சொல்லலாமே, நேட்டிவ்ல இருந்து கூட. மேம் நான் அப்பதான் டிராவல்ல இருக்கிறேன் மேம். ஓ. ஒவ்வொரு தடவை இந்த நேரம் தான், அதுதான் நான் மதுரை கிராஸ் பண்ற டைம் 7 மணி ம் கரெக்டா. 8 மணி அந்த டயத்துல அந்நேரம் தான் கிராஸ் பண்றேன். ம் இங்க இருந்து நாங்க கிளம்பும் போதே 6 o'clock. சார் ஆபீஸ் விட்டு நாங்க 6 o'clock கிளம்புனோம்னா எனக்கு அந்த நம்ம ராயல் நடக்கும் போது நான் கார்ல டிராவல் ஆயிட்டு இருக்கேன். ம். அதுதான் 50,000 50,000 30,000 சங்கீதா மேடம் நீங்க மியூட்ல போயிடுங்க. சங்கீதா அவங்க ஆன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை செய்யணும். ஹலோ வணக்கம் மாஸ்டர். என்கிரிப்ட் பண்ணிட்டு
சொல்லுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். நான் இப்போ ஒரு 1½ மந்த் வந்து தான் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். ஓகே. டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப பசங்களையும் பண்ண சொல்றேன். அதுக்கு நம்ம ஏதாவது கைட் பண்ணணுமா? எப்படி வந்து அவங்கள மெடிடேட் பண்ண வைக்கிறது மாஸ்டர்? நீங்க பண்றீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த டைம் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. அந்த டைம் வந்து எனக்கு டியூஷன் எடுக்கிறது கரெக்டா இருக்கு. நான் டியூஷன் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மெடிடேட் பண்ண வைப்பேன். ஓகே. அந்த டைம் எனக்கு பண்ண வைக்க முடியல. நீங்க வந்து டியூஷன் முடிச்சுட்டு பண்ண வைக்கணும். டியூஷனுக்கு முன்னாடியே நீங்க பண்ண வச்சீங்கன்னா அவங்க ஈஸியா படிச்சிருவாங்க. உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸ்டார்டிங்ல எல்லாரும் வரட்டும். எல்லாரும் வந்த பிறகு நடுவுல ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்க பண்ண வச்சிட்டீங்கன்னா எல்லாருமே அமைதி ஆயிடுவாங்க. மனசு வந்து அவங்களுக்கு கூல் ஆயிடும். உடனே வந்து படிக்க வைக்கும் போது ஈஸியா புரியும், ஈஸியா படிப்பாங்க. நீங்க எல்லாம் முடிச்சுட்டு பண்ண வைக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்ல. முன்னாடி பண்ணா அவங்க வந்து படிப்புல எப்படி டெவலப் ஆறாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஓகே மேம். சோ அது வந்து பாத்துக்கோங்க. எல்லாரும் அசெம்பிள் ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்க பண்ண வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரா உட்கார வைக்காம எல்லாரும் வந்த பிறகு ஒரே டைம்ல வந்து நடுவுல பாத்துட்டு உட்கார வச்சிருங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. இவங்களுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் கிடையாது. ஆடாம அசையாம உட்காரணும், கண்ணை திறக்க கூடாது. இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே மேம். சோ காமனா பண்றதால ஒரு 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ் போதும். ஓகே மேம். ஆமா. ஓகே. அந்த பிரீத் கவனிக்கணும்னு சொல்ல தேவையில்ல. கண்ண மூடி மட்டும் உட்கார்ந்து பிரீத் கூட வேண்டாம். அது வந்து பிரீத் வந்து ஆஃப்டர் 12 14 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது எல்லாமே. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவா மைண்ட் வந்து இருக்காது. அதனால அவங்களுக்கு பிரீத் தேவையில்ல. நமக்கு எண்ணங்கள் வரதால தான் நம்ம வந்து சுவாசத்தை கவனிக்கிறோம். அவங்களுக்கு பெருசா எண்ணங்கள் இருக்காது. அசையாம உட்கார சொல்லுங்க போதும். ஓகே மேம். இப்ப உங்க இதுல கனெக்ட் பண்ண அப்ப 6:00னா உங்க இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம் நானு. நீங்க பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கும் வந்து பாப்பாங்க, புரியும். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் வீக் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கும் புரியணும், அவங்களுக்கும் புரியணும். 2 பேருக்கும் புரிஞ்சதுன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பாத்துக்கோங்க உங்க டைம் பார்த்துட்டு. எஸ் மேம். ஓகே. சோ ஒன்ஸ் பாத்துட்டீங்கன்னாலும் அது புரிஞ்சிரும். ஏன்னா எல்லாருமே அழகா கண்ணை மூடிட்டு அசையாம உட்கார்றது அவங்களும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், அந்த இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஓகே. ஓகே பார்த்தேன் மேம். நீங்க போட்டோ கூட இப்ப ஷேர் பண்ணிருந்தீங்க. பசங்களா அழகா உட்கார்ந்திருந்தாங்க. ஆமா. அவங்க எல்லாருமே வந்து ரெகுலரா வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா வராங்க இவங்க எல்லாருமே. ஒரு 1 or 2 people தான் புதுசா வர்றது போறது அந்த மாதிரி இருக்குமே தவிர ஒரு 12 சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ரெகுலரா வராங்க. நான் ஒரு வாட்டி ஃபுல்லாவே மெடிடேஷன் வச்சிட்டாலும் half an hour 45 minutes 1 hour கூட நான் ஓகே சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க மாட்டாங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மேம் கேட்கவே மாட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் உட்கார வச்சாலும் உட்காருவாங்க அவங்க எல்லாருமே. அவ்வளவு ட்ரெயின் ஆயிட்டாங்க அவங்க எல்லாம். ஓகே மேம். ஓகே சோ சங்கீதா எங்க இருந்து? இங்க பெருங்களத்தூர் மேம். நியூ பெருங்களத்தூர், சென்னை. இங்க பெரம்பூரா? பெருங்களத்தூர் மேம், தாம்பரம். ஓ தாம்பரம். ஓகே ஓகே சரி. பெருங்களத்தூர்னா எனக்கு தெரியல, தாம்பரம்னா புரியுது. ஓகே ஓகே மேம். இப்ப வாணியம்பாடினா அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் போகணுமா இல்ல நம்ம இடையில எப்ப வேணாலும் போலாமா மேம்? அங்க நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்க ஒரு நாள் போறதா இருந்தா எப்ப வேணா போய்க்கலாம். அங்க இன்ஃபார்ம் பண்ணணும். பட் ஆனா ஓகே மேம். பிகாஸ் அங்க வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாதான் நமக்கு ஸ்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபுட்டு ஸ்டே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் இல்லையா? நமக்கு அங்க சுத்தி எதுவுமே இருக்காது. நீங்க போனா எல்லாமே அங்கதான் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அதுக்கு வெளியே வந்து ஒண்ணும் இருக்காது. ரொம்ப ஒரு 5 kilometers போனாதான் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்க அழகா இருக்கலாம். பட் 2 days 3 days இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க ப்ரோக்ராம்க்கே போகலாம். ஒன்லி 1 day இல்ல ஒரு வேளை தான் இருக்க போறேன்னா நீங்க எப்ப வேணா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். இப்ப ப்ரோக்ராம் 5 daysனா நம்ம 2 days தான் போக முடியும் அப்படின்னா அந்த டே போலாமா இல்ல? ஆக்சுவலி நீங்க அது கால் பண்ணி கேளுங்க. சம்டைம்ஸ் ஒத்துக்குவாங்க, சம்டைம்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அது நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஓகே மேம். ஏன்னா புது ஆளுங்க வந்து அவங்க அவ்வளவு நாள் இருக்கிறதும் கஷ்டம் இல்லையா? சம்டைம்ஸ் வந்து அவங்களும் அது மாதிரி அலோவ் பண்றாங்க. நீங்க ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. கால் பண்ணீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க.
எல்லா ஃப்ளையர்ஸ்லயும் அந்த நம்பர் போட்டிருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகேங்க. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? மேம் இது வரைக்கும் இல்ல, நான் டவுட் இருந்தா உங்கள்கிட்ட கேட்கறேன் மேம். ஓகே. உங்களுக்கு எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் பண்ண முடியுது மேடம், சங்கீதா மேடம்? நான் ஒரு 1 hour பண்றேன் மேம் இப்போ. ஓகே. வெரி வெரி குட். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கூட என்னால உட்கார முடியாது, எனக்கு அப்படியே மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் கிளாஸ் போனேன் மேம், பாலாஜி சார் மியூசிக்கல் ஓகே. கிளாஸ் செங்கல்பட்டுக்கு போனேன். அது அங்க போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் நல்லாவே உட்கார முடிந்தது. ஒரு 1 ஹவருக்கு மேலேயே இப்பெல்லாம் உட்கார்றேன். எஸ், அதுதான் குரூப் எனர்ஜிஸ். நம்மளோட லெவல்ஸே வந்து அதிகமாயிடும் அங்க ஜாயின் பண்ணாலே நம்ம. ஆமா, அது நல்லா ஃபீல் பண்ணுவேன், நல்லா சூப்பரா இருந்தது. அந்த மியூசிக் மெடிடேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எஸ் மேடம், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ மேம். நட்ராஜன் சார் பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மாஸ்டர். இது போன வாரம் இதுக்கு ராமநாயக்கன்பேட்டை போயிருந்தேங்க மேடம். ரொம்ப சிறப்பா இருந்தது. 3 நாள் மௌனம். அங்கெல்லாம் வந்து அப்படியே உட்காந்து மாஸ்டர். அருமையா இருக்குமே, அருமையா இருக்குமே. அங்கெல்லாம் போனோம்னா நம்ம வந்து தியானம் செய்யும் போது எத்தனை மணி நேரம் ஆனாலும் கண்ணை திறக்கணும்னு தோணவே தோணாது. ஆமா தானே? ஆமாங்க, ஆமாங்க மாஸ்டர். நம்ம வீட்டுல எல்லாம் போதும் போதும்னு தோணும். அங்கெல்லாம் போனோம்னா அவங்க சொன்னாலும் ஐயோ அதுக்குள்ள கண்ணை திறக்கணுமா அப்படின்னு தோணும். ஆமாங்க மாஸ்டர். அந்த இது அமாவாசை அந்த டார்க் நைட்டு அன்னைக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் அந்த அகத்தியர் இதுல உக்காந்துட்டாங்க மேடம். ரொம்ப சிறப்பா இருந்தது அது. அங்க இவ்வளவு நேரம் நம்ம செய்வோம்னு நம்ம எதிர்பார்க்கல. 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே உக்காந்துட்டா ஒண்ணுமே தெரியலங்க. அதுக்கப்புறமா அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுனாக்கா இருங்க, இல்லைன்னா காலையில 5:30 மணிக்கு வந்துரு அப்படின்ட்டாங்க. போய் கொண்டாந்து வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஃபுல்லா தியானம் அதேதான் இருந்ததுங்க மேடம் 3 நாள். ரொம்ப 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 இதா இருந்தது. எப்படின்னாக்கா செல்போன் போகும்போது வாங்கி வச்சுட்டாங்க, தொல்லை இல்லாத போயிடுச்சு. ஏதோ போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறமா அந்த 3 நாள் கழிச்சு ரிட்டர்ன் வரும்போது தான் போனே கையில கொடுத்தாங்க. அதுல இருந்து வாழ்ற வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை தான் நம்ம கரெக்டா வாழ்ற வாழ்க்கை. அதான் சிறப்பு. ரொம்ப ரொம்ப அது எப்படி நம்ம முதல்ல செல்போன் இல்லாததான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப ஒண்ணும் இல்லை, இதுல பழகிட்டு அது ஒரு பெரிய இதுவா இருந்தது. எல்லாம் நாங்க இங்க பேசிட்டே இருப்பாங்களா. இப்ப இங்க வந்து அந்த 3 நாள்ல வந்து எந்த தொல்லையும் கிடையாது. போனோம், இது தியானம், இந்த இதுக்கு அகத்தியர், அதுக்கப்புறமா இந்த முருகர் இது இருக்குது அந்த இது, அப்புறமா கணேசா பிரமிடு அந்தந்த இதுல வைக்கிறாங்க. அப்புறம் அந்த மரத்தான புளிய மரத்த அந்த இதுவாண்ட உட்கார வச்சிருந்தாங்க. அதுவும் நம்ம நல்லா இருந்ததுங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அங்க உட்காந்துட்டு வில்வ செடி எல்லாம் பாத்தீங்களா? ஆமாங்க, ஆமா பார்த்தேங்க. வெள்ளை செடி, அப்புறம் அங்க ஒவ்வொரு செடியாண்ட ஒவ்வொரு பிரமிடு வச்சுட்டு அங்க சேர் போட்டு உக்காந்துக்கிறாங்க. அந்த தோட்டத்துல அந்த விநாயகர் சிலை இருக்குல்ல, அதுக்கு அப்ப எதிர்க்க அங்க நல்லா இது பண்ணாங்க. அப்புறம் மரத்துக்கெல்லாம் அப்படியே பண்ணி நல்லா சூப்பரா இருந்ததுங்க. அது ஒரு வாழ்க்கை. நல்ல மௌனமா இருந்தாலும் எந்த ஒரு பேச்சு இல்லாதனாலும் நல்லா அது ஒரு தனி உலகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சுங்க மாஸ்டர். அப்புறம் உணவு கூட ரொம்ப சிறப்பா இருந்தது. அது 2 வேளை உணவுனாலும் ரொம்ப அருமையா இருந்தது. அது எப்படிதான் அது கை பண்ணணும்னு நினைக்கிறேன். காலையில மதியம் 11 மணிக்கு சாப்பாடு, அப்புறம் மாலையில ஒரு 7 மணிக்கு டிஃபனு. ரொம்ப நல்லா இருந்தது அது. அப்புறம் இந்த லெமன் டீ அது நல்லா இருந்தது. இப்போ இங்க வந்து டெய்லி காலையில நைட்டு 2 இது அட்டன் பண்றேன் மாஸ்டர். இந்த மீட்டிங்கு அது இதுல வந்து கிரகலட்சுமி மேடம், பிந்து மேடம் அவங்க பேசுறதெல்லாம்
ஒவ்வொன்றும் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம், நம்மளுக்கு வீட்டை தேடி வந்து இது மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. காலை மலர்லையா? ஆமா, காலை மலர். ஆமா, சரி சரி சரி. காலை மலர். இப்போ இன்னைக்கு இப்போ நைட்டு 9:30 மணிக்கு வருது இல்லைங்களா, அதுலயும் பேசுறாங்க. ம் ம் அந்த அதில் தான் அந்த 7 பள்ளத்தாக்கு இந்த ஓஷோ அது நடத்துறாங்க. ம் காலையில வந்து அந்த இது திருமந்திரம் அது ஒரு 4 வரைக்கும் விளக்கம் நல்லா அருமையாக சொல்றாங்க. அந்த அருணா மேடம் அவங்களாம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. இது வந்து ஒரு பாக்கியம் தாங்க மேடம், இது கிடைச்சது எனக்கு ஒரு இதுதான், ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. வீட்டில் இப்பெல்லாம் கூட ரொம்ப நேரம் உட்கார முடியுதுங்க, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அப்படியே உட்காந்துறேங்க. இப்போ ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேனாக்கா அது 7:15 வரைக்கும் 7:30 வரைக்கும் கூட நடக்குதுங்க மீட்டிங். காலையில் காலை மலர் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அப்படியே தொடர்ச்சியாக கேட்குறேங்க. இது ஒரு ரொம்ப நல்ல அனுபவமாக இருக்குது. இந்த இதுக்கு பிஎம்சிக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நம்மளுக்கு ஒரு ஈஸியாக அந்த மெடிடேஷன் கண்டுபிடிச்சி நம்ம பத்ரிஜிக்கு 1000 நமஸ்காரங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு இது. அதான் சொல்லணும். அருமையா சொன்னீங்க. இப்போ எல்லாம் தெரிஞ்சு கூட பல பேர் வந்து இதை பயன்படுத்தாம இருக்காங்க. அப்படி இல்லாம நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சத கரெக்டா பயன்படுத்திக்கிறீங்க. அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு உங்க எல்லாருக்கும். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க மேடம். இது இது வந்து ஒரு பாக்கியம் தான். அது யாருக்கு கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு தான் கிடைக்கணுவாங்க. அது ஒரு மாதிரி நம்மளுக்கு நம்ம அது கிடைச்சு கூட கிடைச்சிருக்குது. நிறைய பேர் வந்து நேரம் இல்ல, பண்ண முடியல அப்படின்னு வந்து கழிச்சுட்டே தான் வராங்க நிறைய பேரு. சோ அப்படி ஆமா இல்லாம ஆமா. நீங்க எல்லாம் கரெக்டா பண்றீங்க இல்லையா? இதுவே ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி மாஸ்டர், நன்றி நன்றி. நீதி பாலா பேசுறீங்களா? எஸ் பேசுங்க. சார் வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர், எனக்கு ஒரு 2-3 டவுட் இருக்குங்க மாஸ்டர். அதை கொஞ்சம் இன்னைக்கு அதான் கிளியர் பண்ணலான்னு தான் மாஸ்டர் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர். மாஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் கூட பாப்பா அட்டன் பண்ணாங்க மாஸ்டர் நம்ம கிளாஸ் சில்ட்ரன்ஸ் இந்த ஜூம் மீட்டிங். யாரு உங்க பாப்பா? என் பேர்ல தான் மாஸ்டர் வந்துச்சு, சபரினான்னு சொல்லி ஒரு பாப்பா அட்டன் பண்ணாங்க மேடம். ஆமாம் மாஸ்டர். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்களா? ஆமாங்க மாஸ்டர், ஆமாங்க மாஸ்டர். ஓகே 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 சொல்லுங்க. ஆமாம் மாஸ்டர், நல்லா இருந்துச்சு தான் மாஸ்டர் சொன்னாங்க. அதான் மாஸ்டர்கிட்ட பேசுனீங்களா என்னன்னு நான் டியூட்டிக்கு வந்துட்டேன் மாஸ்டர். நான் பேசலாம் மாஸ்டர். அதான் சொன்னாங்க மாஸ்டர், பேசலாம் ரெடி, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம்னால என்ன பேசணும் தெரியல அப்படின்னாங்க மாஸ்டர். அதான் நான் அதுவும் சொல்லிட்டேன். மாஸ்டர் தான் என்னை வந்து ஒரு தடவை திட்டாங்க, இந்த மாதிரி தெரியாம நான் டியூட்டியில நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மாஸ்டர் திட்டாங்க. அதுல இருந்து தான் நம்ம வீட்டுல வந்து என்னை தனியாவே ஒதுக்கிட்டாங்க மாஸ்டர். ஆமாங்க மாஸ்டர். அதான் மாஸ்டர் இப்போ ஒரு சின்ன டவுட்டு மாஸ்டர். நம்ம முரளி மாஸ்டர்கிட்ட நான் கேட்டேங்க மாஸ்டர், இந்த மாதிரி அந்த 2x2 பிரமிட் இருக்குல்லங்க மாஸ்டர், அந்த பிரமிட் வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதுனா நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துக்கிறாங்க மாஸ்டர். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் வந்து நான் மட்டும் தான் எடுத்துக்கிறது இல்லை, மற்றபடி வந்து ஃபேமிலி எடுத்துக்கிறாங்க. அது நான் பிரபஞ்சத்திலேயே நான் வேண்டிக்கிறேன். அதாவது என்னைய மாதிரி வந்து நம்ம ஃபேமிலிலேயும் வந்து எல்லாருமே வந்து வெஜ்ஜுக்கு மாறணும், பியூர் வெஜ்ஜுக்கா மாறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அது கூடிய சீக்கிரம் நடக்கும் மாஸ்டர். இப்போ என்னோட டவுட் இதுதாங்க மாஸ்டர். இப்போ 2x2 வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் புழங்குறனால அதனால ஒன்றும் இது நெகட்டிவ் வைப்ரேட் அந்த மாதிரி இது இல்லைங்க மாஸ்டர்? எல்லா வீட்லயும் பிரமிட் இருக்கணும். ஏன்னா பிரமிட் வந்த அப்புறம் தான் இந்த நான்வெஜ் அப்படின்றது அந்த வீட்டை விட்டு போகும். சரிங்க மாஸ்டர். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. ஆமாங்க மாஸ்டர். அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எப்போ வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்குதோ, இந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வரும்போது இது நிறைய 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 மல்டிபிள் ஆகும்போது அவங்களுக்கே மனசு மாறும். ஐயோ நான் கொடுமையில இருக்கேனே, இந்த கொடுமையை விட்டு வெளில வரணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கா தானா தோணும். இப்ப வந்து கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க, அசைவம் சாப்பிட்டுட்டு ஏன் போக கூடாதுன்னு சொல்றாங்க? அது ஒரு கொடுமை. கொடுமை செஞ்சுட்டு நீ கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றது. நீங்க கோயிலுக்கு எல்லாம் போகணும்னா என்ன செய்வீங்க? அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டீங்க, நல்லா தலைக்கு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தானே போவீங்க. ஆமாங்க மாஸ்டர். அப்ப இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம்? கண்டிப்பா மாஸ்டர். அதெல்லாம் எடுத்து சொல்லணும் நீங்க. ஒரு கோயில்ல அசைவம் சாப்பிட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அது சாமி குத்தம், சாமிக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா? கண்டிப்பா மாஸ்டர். தெரிஞ்சுதானே நீங்க வந்து சாப்பிடுறீங்க. சோ கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு சாமியை கும்பிடணும், பூஜை பண்ணணும் அப்படின்னா அப்ப வந்து அசைவம் சாப்பிட மாட்டீங்க, தலைக்கு குளிச்சுட்டு நல்லா ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்பதான் வந்து பக்தியா போறீங்க. அப்பதான் ஒரு நாள் போனா போதுமா? அதே மாதிரி ஒரு நாள் பக்தி போதுமா?
இல்ல மாஸ்டர். இது வந்து நான் உணர்ந்துட்டேன் மாஸ்டர். நான் காவல்துறையில தான் மாஸ்டர் நானும் இருக்கேன். அதனால இப்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமானனால தான் நான் வந்து ஆன்மீகத்த தேடி இப்ப வந்தனால, நம்ம இப்ப குரூப்ல ஜாயின் பண்ணி இப்ப எனக்கு முன்ன விட ரொம்ப வித்தியாசம் தெரியுது மாஸ்டர். சோ அந்த வாய்ப்பு வரப்ப எல்லாமே நீங்க இந்த விஷயங்கள் எடுத்து சொல்லணும் ஃபேமிலில. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சோ நீங்க கண்டிப்பா மாஸ்டர். பிரமிட் தாராளமா வீட்ல வச்சுக்கலாம். அந்த சரி பிரமிட் மாஸ்டர். சக்தியால எல்லா ஃபேமிலிலயும் எல்லாருக்கும் மாற்றம் வரும். நல்லதுங்க மாஸ்டர். ஓகேங்க. நல்லதுங்க மாஸ்டர். மாஸ்டர் வேற இன்னொரு என்ன டவுட்? இன்னொரு டவுட் மாஸ்டர். இப்ப காலையில நம்ம வந்து இயர்லியா நம்ம வந்து மெடிடேஷன் பண்றோம்ல மாஸ்டர். அப்ப அந்த மாதிரி பண்றப்ப வந்து இப்ப நார்மல் டயத்துல வந்து நம்ம இப்ப மெடிடேஷன் பண்ண போறோம். இப்ப ஒரு 1 ஹவர் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண யாரும் மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து மொபைல் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம எல்லாம் பண்றோம் மாஸ்டர். அப்ப வந்து கிளியரா இருக்கு. எந்த டிஸ்டர்ப் இல்ல மாஸ்டர். ஆனா காலையில கேட்டீங்கன்னா யாருமே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப மாஸ்டர் எண்ணாலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாவே வருது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஆனா நான் நிறைய தடவை எனக்கு டவுட் வந்துச்சு இது. அது எப்படி நம்ம தூங்கி இருந்துச்சோன்னே முகத்தை கழுவிட்டு நம்ம வந்து உட்காடுறோம். ஆனா இப்ப எண்ணாலைகள் வந்து எப்படி ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு டவுட் வருதுங்க மாஸ்டர். இது எதனாலங்க மாஸ்டர்? அங்க காலையில அது கிளியர் ஆகுது. உங்க மைண்ட்ல ஆல்ரெடி ஸ்டோரேஜ் இருக்கு. சரி மாஸ்டர். அந்த ஸ்டோரேஜ் வந்து வெளியேறுது. அந்த வெளியேறும் போது நீங்க அது எண்ணங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்க. புரியுதா? ஆமாங்க மாஸ்டர். சோ அது வந்து வரல, போகுது. ஓ சரி மாஸ்டர். நீங்க தியானம் செய்யும் போது தியான சக்தி அந்த ஆற்றல் நிறைய உள்வாங்கறதால உள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே வெளியே போகுது. அந்த வெளியே போகும்போது நீங்க பாக்குறீங்க. அதான். ஓ சரிங்க மாஸ்டர். அப்ப அதனால நம்ம தப்பு எதுவும் பண்ணல. நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல மாஸ்டர்? அதுதான் கரெக்ட் சார். அப்பதான் அது வெளியேறணும். எம்டி ஆகுது. ஓகே மாஸ்டர். அந்த எம்டி ஆகுறத நீங்க பாக்குறீங்க. அதனால அது டென்ஷன் பட்டீங்க. அது ஸ்டாப் பண்ணீங்கன்னா திரும்ப அது உள்ள போய் அப்படியே உட்காரும். ஓகே மாஸ்டர். சோ அது போக விடுங்க. அதை அலோவ் பண்ணுங்க. நீங்க அதை கவனிக்க வேண்டாம். நீங்க மட்டும் மூச்சு கவனிங்க. அது பாட்டுக்கு அது வந்து கிளீனிங் ப்ராசஸ், மைண்ட் எம்டி ப்ராசஸ். அது நடந்துகிட்டே இருக்கும். நீங்க சுவாசத்தை மட்டும் கவனிங்க. அதை கண்டுக்காதீங்க. சரி மாஸ்டர். சரி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். விஜயால யாரு இருக்கீங்க? பேசுங்க. மாஸ்டர் சொல்லுங்க. கேக்குதுங்களா மேம்? கேக்குது, சொல்லுங்க. நான் 4 months பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க மேம். ஓகேங்க. எப்படி எவ்வளவு நேரம் பண்றீங்க? இப்போ நேத்து நைட்டு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேத்து நைட்டு ஒரு 1 மணிக்கு உட்கார்ந்து ஒரு 5 மணி வரைக்கும் உட்கார்ந்தேங்க மேம். ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பர் மேடம். 4 hours உட்கார்ந்து பார்த்தேன். எங்க இருக்கீங்க மேடம் நீங்க? கும்பகோணத்துல இருக்கிறேங்க மேம். கும்பகோணம். ஓகே. உட்கார முடிஞ்சது என்னால. ஃபர்ஸ்ட் 4 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறேங்க மேம். சூப்பர் மேடம், சூப்பர். 4 மணி நேரம் உட்காரும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இத்தனை நாளை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க மேம் எனக்கு. அதுதான் ஆத்ம சந்தோஷம், ஆத்ம திருப்தி, பிரம்மானந்தம் சொல்றது. இத்தனை நாளும் தேவையில்லாத எண்ணம் வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். இன்னைக்கு வந்து பாசிட்டிவா இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க மேம். இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேங்க மேம். 4 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் டே டைம் எனக்கு ரொம்ப சோர்வு அது மாதிரி எல்லாம் இல்லைங்க மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேம். ஆனா அப்பதான் எனர்ஜி நல்லா இருக்கும் மேடம். அதனால சோர்வு வராது நமக்கு. அவ்வளவு நேரம் செய்யறதால இன்னும் அதிகமா சக்தி எடுத்து நம்ம இன்னும் துருதுருன்னு ஆக்டிவா இருப்போம். தூக்கமும் வராது. தூக்கம் வரலைங்க மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா. ஏன்னா வரைக்குமே நல்லா பிரிஸ்கா இருக்கு. தூக்கத்துல வாங்குற சக்தியை விட தியான சக்தி அதிகம். அந்த தியான சக்தி அதிகம். நான் எப்பவுமே பாட்டில் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இந்த பாட்டில இப்படி வச்சு தண்ணி பிடிச்சா எவ்வளவு நிக்கும்? இதுல ஏதோ ஒரு 1/4 லோட்டா அவ்வளவுதான் நிக்கும். அதே மாதிரி நம்ம தூங்கும் போது எடுக்கிற சக்தி ஒரு 20% தான். நம்ம உட்கார்ந்து செய்யற தியானத்துல இப்போ இப்படி நேரா வச்சு ஃபில்அப் பண்ணா கடைசி சொட்டு வரைக்கும் நம்ம இதுல ஏத்தலாம் இல்லையா? அதே மாதிரி உடல் கூட உட்கார்ந்து தியானம் செய்யும் போது முழுக்க எனர்ஜி நிரம்பி வரும். புரியுதுங்களா? அதனால நிறைய தியானம் செய்யுங்க.
நேரம் இல்லாதவங்க தூக்க நேரத்துல தியானம் செய்யுங்க. எந்த தப்பும் கிடையாது. நிறைய சக்தி சரி உங்களுக்கு வரதால தூக்கம் இல்லைன்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? சரிங்க சரிங்க. ஏதாவது டவுட் இருக்காமா? டவுட் ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த நெகட்டிவ் தாட் தான் மேம் இன்னைக்கு கூட டே டைம்ல வந்துட்டே இருந்துச்சு. அப்போ அது வந்து எல்லாமே வந்து உங்க மனசுல இருக்கிறதாமா, எங்க இருந்தோ வராது. சரிங்களா? எல்லாமே மனசுல நமக்கே தெரியாம நம்ம எத்தனையோ விஷயங்கள் பாக்குறோம், ஓவர் கேக்குறோம். திங்கிங் அந்த மாதிரி நிறைய பண்ணி பண்ணி வச்சு இப்போ அந்த டிவி பாக்குறோம், டிவி சீரியல்ஸ், சினிமா எல்லாத்துலயும் என்ன இருக்கு? நெகட்டிவ் தான் இருக்கு. அப்ப நம்ம மைண்ட்லயும் அதுதானே போய் உட்காருது. அதனால நெகட்டிவ் வருது அப்படின்னா உடனே டைவர்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பாருங்க, தியானத்துல உட்காருங்க, பேசுங்க, இல்லைன்னா குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் பேசுங்க. அப்படி நம்ம எண்ணங்கள் வருது, அந்த தேவையில்லாத விஷயம் நம்மளை தாக்குது அப்படின்னும் போது நம்ம உடனே டைவர்ட் ஆயிடும். பாட்டு கேட்டு. ஆமா, உடனே எதுலயும் நம்ம மாற்றத்தை கொடுத்துரும், அதுல மாற்றம் கொடுத்துடணும். சரிங்களா? சரிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேம். தேங்க்யூ. இப்படியே ட்ரை பண்ணி அப்படி கண்டினியூ பண்ணலாம். எஸ் எஸ். டே டைம்லயே ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணேன். என்னால பண்ண முடிஞ்சது. டைம் இருந்து பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. ஓகே ஓகேங்க. ஓகே. எஸ் மாஸ்டர்ஸ், வேற யார் பேசணும்? முரளி சார் பேசுறீங்களா? தேங்க்யூங்க. தேங்க்யூ. நாளைக்கு நமக்கு சுவாத்தியாய நிகழ்ச்சியில கூட எல்லாம் கலந்துக்கோங்க, எல்லாரும் கேளுங்க. அதுலயும் நாளைக்கு 9 மணிக்கு நமக்கு சுவாத்தியாயம் நடக்குது. முரளி சார் பேசுங்க. எஸ் மேம், அதைத்தான் சொல்ல வந்தோம்மா. இன்னைக்கு வந்து குரு ஆச்சாரிய சாங்கத்தியம் வந்து 8 மணிக்கு வச்சிருக்கோம். நாளைக்கு வந்துட்டு 9 மணிக்கு நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாரும் வந்து அவசியமா கலந்துக்கணும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அப்புறம் வந்து நம்ம குரூப்ல எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாருமே வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். நிறைய பேர் வந்து கலந்து அதுல ஞானம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே போல சாத்தியை கொடுக்கறதுக்கு எல்லாருமே ஒரு சின்ன புக்கா இருந்தாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினாலும் கூட பரவாயில்ல. எல்லாருமே வந்து அந்த தயக்கத்தை, வெட்கத்தை, அந்த பயத்தை விட்டு வந்து பேசணும். எல்லாருமே மாஸ்டர்ஸ் ஆகணும். பத்ரிஜி சாரோட கனவை இந்த ஸ்பிரிச்சுவல் செல்ஸ் குரூப்புமா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. தேங்க்ஸ்மா. எல்லாருமே வந்து நம்ம சும்மா சொல்லும் போது யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே எஸ்பி டேப்லெட்ஸ், ஐயப்பா சார் மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குறேன் பண்ணுன்னாதான், சாக்லேட் கொடுக்குறேன் பண்ணுன்னாதான் பண்றாங்க நிறைய பேர். சர்டிபிகேட் கொடுக்குறேன்னா தான் பண்றாங்க. நம்ம சர்டிபிகேட் கொடுக்கல, அதனால யாருமே வந்து கண்டுக்கிறது இல்ல. சரிம்மா, நம்மளும் ஒரு சர்டிபிகேட் சரியில்லை சார், நான் சொல்றேன் பாருங்க. சர்டிபிகேட் அப்படின்றது பௌதிகமான விஷயம். பௌதிகமான சர்டிபிகேட் வேணுமா உங்களுக்கு? ஆன்மீக சர்டிபிகேட் வேணுமா? நீங்க வந்து உங்களுக்காக பண்றீங்க, உங்க முன்னேற்றத்துக்காக பண்றீங்க. நீங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு மேல் லோகத்துல சர்டிபிகேட் பிரிண்ட் ஆகும். அந்த சர்டிபிகேட் வந்து அது வந்து போகவே போகாது, அது பர்மனன்ட். அது இந்த பேப்பர் சர்டிபிகேட் வந்து இங்க நம்ம பாக்குறதுக்கு தான், யாரும் பார்க்க மாட்டாங்க. மேல் லோகத்துல அது பார்க்க மாட்டாங்க. சோ நான் பண்ற எல்லா விஷயங்களே வந்து மேல் லோகத்துல உங்களுக்கு சர்டிபிகேட் வரதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் வேணுமா, இந்த பேப்பர் சர்டிபிகேட் வேணுமா, எனக்கு டிசைட் பண்ணி சொல்லுங்க. என்ன முரளி சார்? கரெக்ட் தான். இப்ப நானும் கூட மெடிடேஷனுக்கு வந்த புதுசுல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்கப்புறம் சர்டன் டேஸ்க்கு அப்புறம் ஓவராலா ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும், அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நம்ம எப்படி ஒரு கோயிலுக்கு போனோம்னா என்ன ஒரு சாமிகிட்ட வேண்டுவோமோ அந்த மாதிரி நல்லா வசதியா இருக்கணும், எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பழைய வீடு இடிச்சிட்டு புது வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்த. பட் எதுவுமே நடக்கல. எனக்கு உடல் வந்து மெடிடேஷன் பண்ண காரணத்தினால என்னுடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. ஈவன் இப்ப கண்ணாடி போடாமே என்னால் லேப்டாப் எல்லாம் பார்க்க முடியுது, கண்டினியூஸா எல்லா ஒர்க்கும் பார்க்க முடியுது, தலைவலிங்கிறது இல்லை, கண்ணுல தண்ணி வர்றது இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்குது. இது வந்து பர்மனன்ட் வெல்த் கிடைச்சிருக்கு சார். நீங்க வந்து டெம்பரரி வெல்த்துக்காக ஆசைப்பட்டீங்க, ஆனா மெடிடேஷன் உங்களுக்கு பர்மனன்ட் வெல்த் கொடுத்திருக்கு.
ஆமா. அப்போ அப்படி பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, அப்ப நம்ம கேட்கறது பிரபஞ்சம் குடுக்கறது இல்ல. பிரபஞ்சம் நமக்கு என்ன வேணுமோ அதை குடுக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம், இப்ப நான் மெடிடேஷன்ல உட்கார போறேன். மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ண போறேன். அப்படின்னு தினசரி அந்த மெடிடேஷன் பண்ணணும், இவ்வளவு நேரம் பண்ணணும், சம்திங் அந்த இது மட்டும்தான். அதை வந்து நம்ம சௌகரியமா உட்கார்ந்துக்கிறது, தாட்ல ஸ்டேஜுக்கு சீக்கிரம் போயிடணும்னு நினைக்கிறது, நல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இது மட்டும்தான் இப்ப இருக்குதே தவிர எந்த ஒரு வேண்டுதலுமே இல்லாமத்தான் உட்கார்றோமா. ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு. 24 மணி நேரம் மனசு வந்து சந்தோஷமா இருக்குது. ஒரு குழந்தை போல ஒரு சுறுசுறுப்பா, அப்படி எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அந்த அந்த அளவுக்கு இப்போ நடராஜன் சார் சொன்ன மாதிரி அந்த தியான சென்டருக்கு போய் அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு, அந்த செல்போன்ல அந்த தொல்லையெல்லாம் இல்லாம நிம்மதியா இருந்தேன்னு சொல்றாரு. அது மாதிரி இப்ப வந்து மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த நிம்மதிங்கிறது 100க்கு 100 உண்மைமா. அதுல ஒன்றும் எந்த விதமான மாற்றமும் வேண்டியதில்லை. பிரபஞ்சம் நமக்கு என்ன வேணுமோ அது தானா தேடி வந்து கொடுக்குது. நம்ம எதையுமே தேடி போக வேண்டாம். பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிருக்குது நமக்கு இதுதான் வேணும், இந்த சோலுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மெடிடேஷன் இந்த ஒரு புரிதலை எனக்கு இப்ப கொடுத்துருக்குமா. நான் வந்து தினசரி பாடம் கத்துக்கிறேமா. நம்ம தினசரி இன்னைக்கு இந்த பாடம் கத்துக்கிட்டோம், இன்னைக்கு இந்த அனுபவம் கிடைக்கும், இதனால இந்த ஒரு புரிதல் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு முன்னேற்றம் வந்து தொடர்ந்து மேல 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 போயிட்டு இருக்குது. இது எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசையா இருக்குமா. நாங்க எனக்கு கிடைச்சது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது, அதுக்காக பாடுபடணும் அப்படின்னு ஆசையா இருக்குமா. கண்டிப்பா சார். அண்ட் வந்து நீங்க தியானத்துல உட்காரும்போது எதுவுமே வேண்டாம் சார், சின்சியரா உட்காருங்க, அவ்வளவுதான். அந்த சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இந்த 2 இருந்தா போதும். அந்த 2ஓட உட்காருங்க. மற்றது எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்க கூட நமக்கு வந்து அதை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம், அதெல்லாம் கிடைக்கும். சோ நான் வந்து என்னோட டைரக்ஷன்ஸ் எல்லாருக்குமே எப்படின்னா, பர்மனன்ட் வெல்த், அந்த பர்மனன்ட் விஷயங்கள் நடக்கிறதுக்கு தான் நான் வந்து கைடன்ஸ் கொடுக்குறேன் எல்லாருக்குமே. சோ இப்ப நீங்க சுவாத்தியாயா பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லி ஒருத்தரை வந்து நான் கூப்பிட்டேன் அப்படின்னா, அங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறதாலதான் நான் கூப்பிடுறேன். சோ நீங்க 10 மினிட்ஸ் பேசுங்க, 5 மினிட்ஸ் பேசுங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இங்க நீங்க இவ்வளவுதான் பேசணும், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பேசுங்க, உங்களுக்கு எது வருதோ பேசுங்க. இல்ல பேசவே வரல, உளர்றேன், அதுவும் பரவாயில்ல. சோ எனிதிங் நம்ம வாய் திறந்து நம்ம பேசும்போதுதான் நம்மளை பத்தியே நமக்கு அறிமுகம். நான் இதுவா, ஐயோ எனக்கு இப்படி இருக்கா, நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு அப்பதான் கிடைக்குது. சோ எல்லாருமே சுவாத்தியாயில ஜாயின் பண்ணுங்க, பேசுங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க குடுக்குற டைம்ல சுவாத்தியாயா உங்களுக்கு முடியாது அப்படின்னாலும் நீங்க ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் சுவாத்தியாயா இந்த டைம்ல குடுக்குறேன்னு சொல்லுங்க. உங்க டைமே நான் வந்து இது பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லாரும் பேசணும். அது எந்த டைம்னா என்ன, நோ ப்ராப்ளம். இந்த டைம்ல நான் பேசுறேன், எனக்கு இப்பதான் வந்து டைம் இருக்கு, நான் அந்த டைம்ல பேசுறேன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு, நீங்க 1/2 hour 20 minutes நீங்க கேளுங்க. அந்த டைம் நான் அலாட் பண்ணி உங்களுக்கு நான் கூகுள் மீட் போடுறேன். என்ன சார்? தேங்க்ஸ்மா. ஏன்னா எல்லாருமே நம்ம வைக்கிற டைம்க்கு வந்து வசதி இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க பேசும்போது அவங்க சாய்ஸ் நம்ம கொடுத்துட்டா பெஸ்ட் இல்லையா? சோ நம்ம நாளைக்கு 9 o'clock வச்சிருக்கோம். சோ 9 o'clock நமக்கு ராஜாமணி சார் வந்து வந்திருக்காங்க. சோ அப்படி முரளி சார் நீங்க இந்த விஷயம் சொல்லுங்க. யாருக்காவது இந்த டைம் மேட்ச் ஆகல, நான் அந்த டைம்ல தான் பேசுறேன் அப்படின்னும் போது நாம அவங்களுக்கு அந்த சாய்ஸ் கூட கொடுத்துடலாம் சார். கண்டிப்பாமா. அது உங்களுக்கு எனக்கு கூட அவங்க பர்சனலா மெசேஜ் போட்டாங்கன்னா ஹேண்டில் பண்றீங்க. சோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் மெயினா. ஓகேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லிக்கிறேம்மா. இப்போ ஹேங்கிங் பிரமிட்ல வீட்டுல யார் வச்சிருக்காங்களோ அந்த ஹேங்கிங் பிரமிட் வாங்கறதுக்கு முன்னாடி, வாங்கினதுக்கு அப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த மெடிடேஷனுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருந்தது, அதே மாதிரி அவங்களுடைய அந்த அந்த ஹெல்த் வைஸ் அவங்க என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் வீட்டில் ஒரு சார் பேசினாரு. அவர் வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்க, அதனால நெகட்டிவிட்டியா இருக்குமா அப்படின்னு. நெகட்டிவிட்டி இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படியே அதுல இருந்து வெளியே போயிருவாங்க. ஏன்னா அந்த பிரமிடோட சக்தி அவங்களையும் வெஜிடேரியனா மாத்தறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது
அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, நம்ம அந்த பிரமிட் வீட்டுல வச்சிருந்தாலே வந்து பார்த்தோம்னா வீட்டுக்குள்ள வந்து இந்த மெடிடேஷன்னா என்னன்னு தெரியாது, தெய்வ பக்தின்னு என்னன்னு தெரியாது, ஒரு ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறவங்களும் கூட இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஆன்மாவா இருக்கிறவங்களும் கூட வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்துட்டு, சார் உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அதை எது கொடுத்தது அப்படின்னா அந்த பெர்மிட் தான் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது தெள்ள தெளிவா புரியுதுமா. ஸோ எல்லாருமே வந்து ஹேங்கிங் பெர்மிட் இல்லைன்னா வாங்கணும் அப்படிங்கிறது. பிளஸ் ஹேங்கிங் பெர்மிட் வச்சிருக்கிறவங்க நீங்க எப்படி எனர்ஜி ஃபீல் பண்ணீங்க, அது வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறது ஒரு ஆடியோ மெசேஜ் ஒரு 2 மினிட்ஸ் பேசி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி யூடியூப்ல போடும்போது அதை நிறைய நம்ம குரூப்ல மட்டும் இல்லாம ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த யூடியூப் பாக்குறவங்களுக்கு இதனால ஒரு 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 சம்திங் மோட்டிவேஷன் கிடைக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேரும். பத்ரிஜி சொன்ன அந்த பிரமிட் ஜெகத் அது உருவாக்குறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். கட்டாயமா சார், கட்டாயமா இதெல்லாம் பண்ணலாம். குரூப்லயும் ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்களா, சேவ் பண்ணிக்கிட்டீங்களா? ஸ்டார்ட் மெசேஜ்ல கொண்டு வச்சிருக்கேம்மா. இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க இன்னும் வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கூட எல்லாமே பேசிட்டு வந்தது ஓகே, வந்த வரைக்கும் பண்ணுங்க. நம்ம வந்து யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம், யார் வந்து சொல்றாங்க அவங்க சொல்லட்டும். How to buy சங்கீதா, நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. சங்கீதா நட்ராஜ், எங்க இருக்கீங்க நீங்க? சென்னையில இருக்கிறவங்க எங்க வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல மத்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க, நான் வந்து செக் பண்ணிட்டு அங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். அண்ட் மாஸ்டர்ஸ், நாளைக்கு நான் இங்க சென்னையில பெருங்குடி சென்டர்ல நான் வந்து கிளாஸ் எடுக்க போறேன். நாளைக்கு 4 மணிக்கு மெடிடேஷன், 5 மணிக்கு கிளாஸ். சென்னையில இருக்கிறவங்க கட்டாயமா அட்டன் பண்ணுங்க, அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லுங்க. ஸோ நாளைக்கு நம்ம எனக்கு இங்க இருந்து பெருங்குடி ரொம்ப தூரம், அவ்வளவு தூரம் நான் நாளைக்கு வரப்போறேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மோர் தென் 1 hour எனக்கு டிராவல் இருக்கு. ஸோ நான் மோர் தென் அவ்வளோ டிராவல் பண்ணி நான் வரப்போறேன். ஸோ எல்லாரும் சென்னையில இருக்கிறவங்க வந்து மீட் பண்ணுங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு விமென்ஸ் டே, எல்லாருக்குமே உமன்ஸ் டே, ஹாப்பி உமன்ஸ் டே. அண்ட் ஒவ்வொரு உமன் அப்படின்றவங்க இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம இல்ல. ஆணானாலும் பெண்ணானாலும் ஒரு பெண் மூலமாக தான் இந்த உலகத்துல நமக்கு பிரவேசம். இந்த உலகத்துல நம்ம அடி எடுத்து வைக்கிறோம்னா அது ஒரு பெண்ணாலதான். ஸோ ஒரு உமன்ஸ் டே அப்படின்றது எல்லாருமே வந்து ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கிறவங்க அதை மதிப்பாங்க. ஜெனரலா மத்தவங்க வந்து அவங்க என்ன அவ்வளவு பெருசா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது. அவங்க இல்லாம நீங்க இந்த உலகத்துக்கு வர முடியாது. நீங்க ஆணானாலும் பெண்ணானாலும் ஒரு பெண் மூலமா தான் இந்த உலகத்துல நாம அடி எடுத்து வைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த உலகத்தை காட்டுறது நமக்கு ஒரு பெண் தான். ஸோ அந்த பெண்ணை வந்து மதிங்க. எப்படிப்பட்ட உறவானாலும் அவங்களுக்கு வேல்யூ கொடுங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் அவங்களுக்கு மெயினா வந்து பெண்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சப்போர்ட் அண்ட் வந்து ஒரு அப்ரிசியேஷன் தான் அவங்களுக்கு தேவை. நீங்க ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கொடுக்க வேண்டாம், பெண்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவங்க உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க, வேற எதுவுமே தேவையில்லை. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நம்ம இப்ப மெடிடேஷனுக்கு போயிடலாமா? இப்போ நம்ம வந்து ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா நான் மியூசிக் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்றவங்க நீங்க கண்டினியூ பண்ணலாம். அண்ட் வந்து எஸ் சார். ஒண்ணு இல்லம்மா, பூர்ணிமா அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹேங்கிங் பெர்மிட் வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய அவங்க சேஞ்சஸ் பார்த்திருக்காங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் அவங்கள பேச சொல்லி நம்ம சொன்னா நல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. எஸ் மேம், நான் வந்து உங்ககிட்ட தான் வாங்கினேன். அதுவும் உங்களோட கம்பல்ஷனால தான் வாங்கினேன், இல்லைன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன். எனக்கு வாங்குற ஐடியாவும் இல்லை. அதோட பெனிஃபிட்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க சொன்னதுனால தான் நான் வாங்கினேன். பட் என்னோட ஹஸ்பண்டும் அதுக்கு ஓகே சொல்லி வாங்கினது பெரிய விஷயம் தான். அது நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவர் பக்கத்துல இருந்து கேட்டனால
சரி ஓகே வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அது வாங்கினதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து மேம் நான் வந்து இன்டென்ஸ் மெடிடேஷன் அப்படின்றது என்னால பண்ண முடியுது. நான் இதுக்குள்ள வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. பட் ஆனாலுமே வந்து உங்களோட இந்த மாதிரி இந்த 1 hour மெடிடேஷன் வீக்லி ஒன்ஸ் பண்றப்பதான் வந்து நான் 1 hour உட்கார முடியுமே தவிர மீதி நேரம் எல்லாம் நான் பண்றப்போ ஒரு 1/2 hour சேர்ந்து உட்கார்ந்தாலே அது பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஒரு 2 to 3 times பண்ணாலுமே ஒரு 1/2 hour உட்கார்ந்தா பெரிய விஷயம். ஆனா இப்போ இது வாங்கினதுக்கு அப்புறம் 1 hour மேலேயே வந்து இன்டென்ஸா பண்ண முடியுது. அண்ட் அந்த எனர்ஜி ரிசீவிங் அப்படின்றது இதுலதான் வந்து நான் ஃபீல் பண்ணேன் மேம். ஒரு அமாவாசைன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியாது, அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் தெரிஞ்சிச்சு அது அமாவாசைன்னு சொல்லிட்டு. ஒரு நைட் நான் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு 1000 கிலோ வெயிட் தூக்கி தலையில வச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ வெயிட். அத நான் இருக்கேன்னா இல்லையான்னு தெரியல, ஆனா தலை மட்டும் பாரமா போச்சு. ஸோ அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணது. அதுக்கப்புறமும் இப்ப நான் உட்கார்ந்தேன் அப்படின்னா இது கீழே உட்கார்ந்த உடனே வந்து நோ மைண்ட் ஸ்டேட் போறேன். அது இவ்வளவு நாள் எனக்கு கிடைக்கல. இவ்வளவு வருஷம் நான் பண்ணியுமே எனக்கு கிடைக்கல. இப்போதுக்குள்ளதான் நான் உட்கார்ந்தனாலே வந்து அந்த மைண்ட்ல வந்து மற்ற தாட்ஸ் எதுவுமே வர்றது கிடையாது. உட்கார்ந்தனா நோ மைண்ட் தாட்ஸ்க்கு போயிடுறேன். அதே மாதிரி எனக்கு என்கிட்ட டியூஷனுக்கு வர பையனுமே அப்படிதான். படிக்கிறப்போ ரொம்ப 1 hourக்கு ஒரு கொஸ்டின் தான் படிச்சிட்டு இருந்தான். அவனை ஒரு நாள் தான் நான் உட்கார வச்சேன். ஒரு 10 minutes, ஒரு 5 to 10 minutes தான் உட்காந்துட்டு வருவான். அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்டும் முடிச்சுட்டு போனான். அதுல இருந்து நெக்ஸ்ட் டேல இருந்து அவனே நான் போய் உட்காந்துட்டு வந்துடுறேன் மேம் சொல்லிட்டு ஒரு 5 minutes உட்காருவான். அப்புறம் வந்து படிச்சுட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எங்க வீட்டுல இருக்கு. என் ஹஸ்பண்டுமே பண்ண மாட்டாரு. இப்பத்துக்குள்ள எனக்குள்ள இருக்கிற சேஞ்சஸ் பார்த்து 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 அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 ஆச்சு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes உட்கார்றாரு. என் பையன் பண்ணுவான் மேம். உங்களோட சில்ட்ரன் செஷன்ல அட்டென்ட் பண்ணி பண்றாங்க. நல்லா டீப்பா பண்ணிட்டே இருந்தா பேசவே தூங்கிட்டான் மேம், தூங்கிட்டான். அவன் இப்போ 10th ரொம்ப ஸ்கூல்ல ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, வந்ததும் உங்க செஷன் அட்டென்ட் பண்ண அப்படின்னு அப்படியே தூங்கிட்டான். அப்ப தூங்கினவன் தான் என்ன எந்திரிக்கல, தூங்கிட்டான் நல்லா. சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் போன் எடுத்துட்டு வந்து கடைசி வரைக்கும் நான் தான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன். தூங்கிட்டான். ஆனா அவங்க செஷன் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்றான் மேம். அவன் பேச போறியா கணேஷுக்காக? நல்ல சேஞ்சஸ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு வீட்லயே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது மேம். நம்ம சிச்சுவேஷன் அதுதான், சிச்சுவேஷன் வெளியில மாறல, அதே சிச்சுவேஷன் தான். பட் அத வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீல் நமக்குள்ள வருது. அது நல்லா ஃபீல் பண்றோம் மேம். ஏன்னா பிரமிட் வந்து அபுண்டன்ஸ் எனர்ஜி உங்க வீட்டுக்கு நிரம்பி கொடுக்கும். அந்த அபுண்டன்ஸ் எனர்ஜி என்ன செய்யும்னா எல்லாரோட மனசை வந்து பக்குவப்படுத்துது, உடல் ஆரோக்கியம் பக்குவப்படுத்துது, எல்லாமே பக்குவம் ஆயிடுது. ஏன்னா எனர்ஜி ஃபீல்டு அவ்வளோ ஒரு சக்தி வளையத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். ஸோ அப்போ வந்து எல்லாமே வந்து நல்லதுதான் நடக்கும். மேக்சிமம் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கிற இடத்துல நல்லது தானே நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. எல்லாரையுமே பிரமிட்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்றதுக்கே ரீசன் அதுதான். இப்ப வீட்டுல இப்ப சார் கூட ஒரு சார் சொன்னாரு, நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எல்லாரும் வந்து அசைவம் சாப்பிடுறாங்க அப்படின்னு. அங்க போய் பிரமிட் உட்காரும் போது அந்த எனர்ஜிஸ் அவங்கள மாத்தும். ஏன்னா எனர்ஜி சப்போர்ட் இல்லாம யாரும் மாற மாட்டாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுக்குற ஒரு சோர்ஸ் தான் பிரமிட். இந்த உலகத்துல வேற எந்த சோர்ஸும் இல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுக்கறதுக்கு, பிரமிட் மட்டும்தான். அண்ட் வந்து நான் எல்லாருக்குமே 2x2 சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மினிமம் சைஸ். என்னால அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்க 4x4க்கு போகலாம், இன்னும் பெருசு கூட வாங்கலாம். வீடு இருக்கு, வீட்டுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா, அழகா பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால 2x2 அப்படின்னு சொல்றேன். எனக்கு காசு இருக்கு, நான் கொடுக்க முடியும், என்னால முடியும் அப்படின்றவங்க இன்னும் பெருசா வாங்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஆனா நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது மேம். முடியல அப்படின்னா இப்போ 2 நாள் வெளியில போயிட்டு வந்தேன், முடியல அப்படின்னா அதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல உட்காந்து எந்திரிச்சுதான் எனர்ஜி வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப நார்மல் ஆயிட்டேன். அதுதான் உண்மை.
ஃபர்ஸ்ட் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நான் 2 days வெளியில வேற அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வந்து ஒன்றும் முடியல. பட் ஆனா ஒன்றும் இல்லை மேம். சமைக்கிற வேலை முடிச்சிட்டு மீதி நேரம் அதுலயே தான் உட்காந்து எந்திரிச்சு தான் இப்போ என்னோட உடம்பு நார்மல் ஆச்சு. சோ இப்போ இன்னும் கூட நீங்க வந்து அந்த எனர்ஜிஸ் பழக என்ன ஆகும்னா, எங்க நம்ம வெளியே போனாலும் எங்க கரெக்டான எனர்ஜிஸ் இருக்கு, எங்க பேட் வைப்ஸ் இருக்கு அப்படின்றது உடனே நமக்கு புரிஞ்சிடும். சோ அந்த மாதிரி புரியும் போது நம்ம பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்கிற அந்த இடத்த வந்து சீக்கிரமா அங்க இருந்து ஸ்கிப் ஆகி நம்ம வந்து நம்மள நாம சேவ் பண்ணிக்கலாம். அந்த எனர்ஜி வேண்டாத எனர்ஜி தாக்கத்துல இருந்து நம்மள நாம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கோயில்கள்ல போகும்போது எப்போ நம்ம ஒரு தியானியா இருக்கோமோ, இந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு பிராக்டிஸ்ல நம்ம வச்சிருக்கோமோ, கோயிலுக்கு போகும்போது கோயில்ல இருக்கிற ப்ராப்பர் எனர்ஜி ரிசீவிங் கூட நமக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம போறோம், சாமியை கும்பிடுறோம், வந்துடுறோம். பட் ஆனா எந்த கோயில் போனாலும் நீங்க ஒரு இடத்துல சைலண்டா உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க. ரியல் எனர்ஜிஸ் நீங்க அப்பதான் வாங்குறீங்க. நீங்க கோயிலுக்கு போற பர்பஸ் அதுதான். அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஒரு மூலவரை பார்த்துட்டு நம்ம கும்பிட்டுட்டு கோயில சுத்தி வரத விட ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்ல உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணும் போதுதான் அங்க இருக்கிற உண்மையான சக்திகளை நீங்க ரிசீவ் பண்றீங்க. உண்மையான விஷயங்கள் அந்த கோயில் பத்தி, அந்த கோயிலோட சிறப்புகளை பத்தி அப்பதான் உங்களுக்கு புரியும். அண்ட் வந்து முக்கியமா கோயில்கள் அப்படின்னா இப்ப கட்டிய கோயில்கள் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு அதுவும் ஒரு பில்டிங்ஸ் தான். அது கோயில்கள் அப்படின்னும் போது பழங்கால கோயில்கள், ஒரு 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டின கோயில்கள் தான் உண்மையான கோயில்கள். அதுதான் கரெக்டான எனர்ஜி ஸ்பாட்ல கட்டுறாங்க. அதுதான் சரியான கோயில்கள். இப்ப சும்மா ரோட் சைடு எல்லாம் வர கோயில்கள் அது கோயில் கிடையாது. அது ஜஸ்ட் ஏதோ டைம் பாஸ்க்கு ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி தான் அது எல்லாமே. சரிங்களா? கண்டிப்பா மேம். இல்ல இப்பவே நீங்க சொல்ற மாதிரி கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போனதுக்கும் இப்ப போறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது. நம்ம இதுக்கு முன்னாடி எனக்கு அது வேணும், இது வேணும், இது குடு, அது குடுன்னு கும்புறதுக்குன்னே போவோம் கோயிலுக்கு. ஆனா இப்போ நம்ம போனோம் அப்படின்னா எதுவும் வேணாம், நீங்க சொல்ற மாதிரி கண்ணு மூடி 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்தா போதும். அப்படிதான் மேம் இருக்கு. நான் இப்ப எதுவுமே நான் கேட்கறதே கிடையாது. அதே மாதிரி சாமியை பார்த்தோம்னாலும் ஐ டு ஐ கான்டாக்ட் தான். கண்ணு பாக்குறோமா போதும், சாமியை கண்குளிர பார்த்துட்டு வந்துடுறேன். எதுவுமே கேட்கறது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி சுத்தி வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வர்றது, அதுதான். எஸ் எஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ பூர்ணிமா. நட்ராஜன் சார் கூட இது பண்றாங்க. 1 by 1 பேசுங்க. நீதிபாலா ஃபர்ஸ்ட் பேசுங்க. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். சொல்லுங்க மாஸ்டர். சாரி மாஸ்டர், ஒரு சின்ன டவுட் மாஸ்டர். இப்ப எனக்கு 2x2 பிரமிட் இப்ப வேணும்னா இப்ப நான் முரளி மாஸ்டர், நான் தான் மாஸ்டர் முரளி மாஸ்டர் பேசினேன் நானு. மாஸ்டரோட சொன்னாங்களா மாஸ்டர், அது நான் தான் மாஸ்டர் பேசினேன். இப்ப எனக்கு வேணுமா நம்ம முரளி மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணுவா இல்ல நம்ம உங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுவா மாஸ்டர்? சார் முரளி சார் எனக்கு தான் சொல்றாரு, நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். நல்லதுங்க மாஸ்டர். மாஸ்டர் ஒரு சின்ன டவுட்டு மாஸ்டர். எனக்கு இடையில மனசுல வந்து ஒரு சில வந்து ஒரு இது அடிக்கடி தோணிட்டே இருக்கு மாஸ்டர். அதாவது இப்ப வந்து நம்ம ஏன் பிறந்தோம், இந்த சோல்கோட வேலை என்ன? அதாவது இப்ப என்னோட குழந்தைகள் வந்து படிக்க வச்சு வேலை வாங்க கொடுக்கறதா நம்மளோட வேலையா? அதுக்காண்டி தான் நம்ம வந்தோமா, இல்ல நம்மளோட எண்ணங்கள்லாம் என்ன, நம்மளோட செயல் என்ன, நம்ம அந்த சோலுக்குரிய வேலை என்னன்னு சொல்லி அது தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒரு இது மாஸ்டர். அது என்ன மாஸ்டர்? எதுவும் இந்த क्वेश्चंस தான் உண்மையான கேள்விகள். இந்த உண்மையான கேள்விகள் வரும்போதுதான் நீங்க உங்களுக்குள்ள அலசுவீங்க. நீங்க எதுவுமே யாரையும் கேட்டா யார் சொல்ற விஷயங்களும் உங்களுக்கு அதோட பதில் திருப்தியா இருக்காது. இப்ப நான் எது சொன்னாலும் கூட இது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாது. நீங்க தியானம் செஞ்சு இதே கேள்விய தியானத்துல நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே மாஸ்டர். நீங்க தியானம் செஞ்சு அதை நினைக்கும் போது மேபி இன்னைக்கு ஆன்சர் கிடைக்காம போகலாம். ஆனா கட்டாயமா உங்க இன்னர் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அந்த இன்னர் ஆன்சர் தான் உங்களுக்குரிய 100% சொல்யூஷன். சரிங்களா? ஓகே மாஸ்டர். இப்ப நான் சொன்னாலும் யார் சொன்னாலும் அது வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ஆன்சர் தான், அது உண்மை கிடையாது. ஏன்னா யாரோட
உண்மைகள் அவங்களுக்கு மட்டும்தான், அவங்க இன்னர் சொல்றதுதான் கரெக்ட். சரிங்களா? ஓகே மாஸ்டர். சோ இன்னைக்கு தெரியல, பரவாயில்ல. ஆனா இத்தனை நாள் வந்து நீங்க இந்த கேள்வியே வரல, இப்போ இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பதில் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து தேடுங்க. இப்போ நம்ம கொஸ்டின் கேட்டோம், ஆனா எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னும் போது அங்க மிஸ்டேக் என்னன்னா, நம்ம இன்னும் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகல. எப்பவுமே இன்னர் வந்து நீங்க எது கேட்டாலும் உடனே அங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த சொல்ற அந்த சொல்ற ஒரு ஃப்ரீக்வன்சி ரொம்ப டீப்பர் ஃப்ரீக்வன்சி, ரொம்ப சைலண்டா, அது என்ன சொல்றது, ஆழ்நிலைன்னு சொல்றோம். ஓகேவா? அந்த ஆழ்நிலைக்கு நீங்க எப்ப போறீங்களோ அப்ப அந்த அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு கேட்கும். சோ அந்த ஆன்சர்ஸ் கேட்கலன்னா நீங்க இன்னும் எஃபர்ட் போடணும், நீங்க இன்னும் சின்சியரா தியானம் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே மாஸ்டர். சோ அதுக்குதான் நம்ம பிரமிட்ஸ் அண்ட் சென்டர்ஸ் இதெல்லாம் போகணும். கோயம்புத்தூர்ல கூட உங்களுக்கு வந்து சென்டர் ஒண்ணு இருக்கு, அப்பப்போ அங்கேயும் போயிட்டு வாங்க. எல்லாரும் குரூப்பா போங்க, இன்னும் நல்லது. சோ இந்த மாதிரி போகும்போது ஆழ்நிலைக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம வந்து போக முடியும். அண்ட் அதே நேரத்துல நிறைய நேரம் அந்த ஆழ்நிலையில நம்ம ஸ்டே பண்ண முடியும். இப்போ வீட்லயும் நம்ம தியானம் பண்றோம், ஆழ்நிலை வருது, அப்படி உள்ள போறோம், திரும்ப வெளியே வரோம், உள்ள போறோம், திரும்ப வெளியே வந்துடுறோம். அங்க ஸ்டே பண்ண முடியல வீட்டுல இருக்கிற சிச்சுவேஷன்னால. பட் எப்போ சென்டர்ஸ்க்கு போறோமோ, பிரமிட் ஆசிரமங்களுக்கு போறோமோ, அங்க என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட் ஆழ்நிலையில தொடர்ந்து தங்குறீங்க. தொடர்ந்து ஆழ்நிலையில தங்கும் போது நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் பளிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஓகே மாஸ்டர். சோ ஒரு வாட்டி நீங்க அகத்தியர் ஆசிரமம் போயிட்டு வாங்க. கண்டிப்பா மாஸ்டர். அது நாளைக்கு கூட நம்ம மதுரையில ஒரு மாஸ்டர் வீட்ல வந்து 5 to 6:30 நினைக்கிறேன் மாஸ்டர். ஆமா, நம்ம அந்த தியானத்துக்கு சொல்றாங்க. ஆமாங்க மாஸ்டர். நாளைக்கு நான் கண்டிப்பா அதை அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் மாஸ்டர். Yes, yes. நான் முரளி மாஸ்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நான் அதை 2/2 நான் வாங்கிக்கிறேன் மாஸ்டர். ஷூர் சார், ஷூர் சார். தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம் மாஸ்டர். ஏற்கனவே சார் வந்து 7 பிரமிட் ஆர்டர் பண்ணி 7 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சார். சோ இப்போ நீங்க வேற இன்னொருத்தர் கோயம்புத்தூர்ல கேட்டிருக்காங்க. சோ இப்போ 2 பேர் ஆயிட்டாங்களா சார், முரளி சார்? இல்லம்மா, அந்த லதா மேடம் ஒருத்தர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேற அடுத்து இனி யாரும் கேட்கலமா. நீதிபாலா எங்க இருந்து பேசுறாங்க? மதுரை. மதுரை மதுரை மாஸ்டர். சரி சரி சரி, நான் கோயம்புத்தூர் நினைச்சிட்டேன். ஓகே மாஸ்டர். முரளி மாஸ்டர் நீங்க எனக்கு அட்ரஸ் அனுப்பிடுங்க சார், நான் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு மதுரைக்கு டைரக்டாவே நான் பார்சல் போட்டுறேன். நல்லது மாஸ்டர், நல்லது மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். மதுரையில வேற யாராவது கூட வாங்குறாங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஒரே பார்சல்ல போட்டீங்கன்னா பார்சல் சார்ஜஸ் ஷேர் ஆகும், அதுவும் பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேக்குறாங்கன்னா ஒரே வாட்டி கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நீங்க எனக்கு அட்ரஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். ஓகே சார், ஓகே. சோ நம்ம இப்போ இது ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம தியானத்துக்கு போயிடலாம். எல்லாருமே அழகா கை கோர்த்து கால்கள் கிராஸ் பண்ணிட்டு நல்ல அமைதியான இடத்துல ஸ்திர சுக ஆசனம், சுகமான ஆசனத்துல நம்ம உட்காரலாம். ஏன்னா சுகமான ஆசனம் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம நிறைய நேரம் இந்த தியானத்துல நம்ம தொடர்ந்து இருக்க முடியும். ஸோ உட்காரும் போது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, நான் சுகமான ஆசனத்துல இருக்கேனா அப்படின்னு. அதுக்கப்புறமா கண்களை மூடி இயல்பான நம் சுவாச காற்றை நம்ம கவனிக்கணும். நம்ம எப்பவுமே மூச்சு வாங்கிட்டே இருக்கோம், அந்த இயல்பான சுவாசத்தை நம்ம கவனிக்கணும். நம் சுவாசம் தான் நம் குரு. நம்ம குருவோட நம்ம இணைந்து தியானம் செய்யும் போது ரொம்ப அருமையா நமக்கு அழகா நம்ம ஆழ்நிலைக்கு போகலாம். சுவாசத்தின் மேல் கவனம்.